மக்களவையில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடைபெற்றது. அதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வாழ்க அரசியல் சாசனம் என்று கூறி தனது உரையை தொடங்கினார். அப்போது பாஜக எம்பிக்கள் பாரத் மாதா கி ஜே என முழக்கம் இட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. தொடர்ந்து பேசிய ராகுல் கடந்த 10 ஆண்டுகளாக அரசியல் சாசனத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியா என்ற சிந்தனை மீது அரசியல் சாசனம் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. எதிர்க்கட்சியினர் பலரும் குறிவைத்து தாக்கப்பட்டனர். எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். என் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. என்னுடைய வீடு என்னிடம் இருந்து பறிக்கப்பட்டது. அது குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னிடம் 55 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. எதற்கும் அஞ்சாமல் கல்லை போல அமர்ந்திருப்பதாக விசாரணை அதிகாரி என்னிடம் தெரிவித்தார். தொடர்ந்து கடவுள் சிவன் புகைப்படத்தை ராகுல் காண்பித்த போது பாராளுமன்ற விதிகளின்படி உறுப்பினர்கள் எந்த விதமான படமோ பதாகையோ காண்பிக்க கூடாது என சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். அப்போது ராகுல் அவையில் சிவன் படத்தை காண்பிப்பது தடை செய்யப்பட்டு உள்ளதா? சிவனின் இடது தோள் ஓரமாக திரிசூலத்தை பிடித்திருக்கிறார். திரிசூலம் என்பதே வன்முறையின் சின்னம் அல்ல, அகிம்சையின் சின்னம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல், நான் எதிர்க்கட்சியாக இருப்பதில் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். என்னை பொறுத்தவரை அதிகாரத்தை விட உண்மைதான் சக்தி வாய்ந்தது. எங்களுக்கு அதிகாரம் முக்கியமில்லை, ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா? பிரதமர் மோடி ஏன் அங்கு செல்லவில்லை? பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பொறுத்தவரை மணிப்பூர் ஒரு மாநிலமே அல்ல. அதே போல யூசன் அண்ட் த்ரோ போல அக்னிவீர திட்டத்தை பாஜக கொண்டு வந்தது. அக்னிவீர திட்டம் இராணுவத்துக்கான திட்டம் அல்ல, மோடிக்கான திட்டம். இத்திட்டத்தை உருவாக்கியது இராணுவம் அல்ல, பிரதமர் மோடி தான். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அம்பானி அதானி அழைப்பு விடுத்தனர். ஆனா அயோத்தியில் உள்ள தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அயோத்தி மேம்பாட்டுக்கு ஏராளமான நிலங்கள் பறிக்கப்பட்டன, ஆனால் அதற்கான உரிய இழப்பீடு எதுவும் வழங்கப்படவில்லை என்றெல்லாம் ஆவேசமாக பேசினார். இதனால் பாஜக அதிர்ந்து போனது. இவையெல்லாம் பார்க்கும் போது மோடியை உண்டு இல்லை என ராகுல் ஆக்கி விடுவார் போல தெரிகிறது. நன்றி, வணக்கம்.